இது இல்லை அந்நியன் கோட்டை என்பதுதான். சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம். தளபதி 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 அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி அது சரிடா, கொள்க தளபதி தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டேய், டிவிக்கு வாடா விளம்பரம் கிளம்பி வந்திருக்கிய. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாட அணிலே. என்னுடைய சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம். சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம். வீர தமிழ் புலிகள், அதிலையும் விடுதலை புலிகள் என்பதை இங்கே தமிழரின வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்த எங்கள் உயிர் தலைவன், நீ வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று எங்களுக்கு கற்பிக்கிறார். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். அதனால்தான் நாம் வேரை இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். வீழ்ந்துவிட்ட ஒரு இனம் தன் வரலாற்றில் இருந்துதான் எழுச்சி உற வேண்டும். அப்படி
வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நம்மின வரலாற்றில் இருந்து எழுச்சியுற துடிக்கிறோம், மீள் எழுச்சி கொள்ள பாய்கிறோம். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களின் வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படி பன்னெடுங்காலமாக வரலாற்றிலே நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கு துடிக்கிற காலம்தான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் காலம், பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம். இங்கே நாங்கள் பழம்பெருமை பேசுவதென்பது பீற்றிக்கொள்ள அல்ல, எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள. பழம்பெருமை என்பது எங்களுக்கான படிப்பினை. வரலாறெங்கிலும் எங்களுடைய அடையாளங்களை, எங்களுடைய பெருமைகளை இழந்து நிற்கதியாக நிற்கிற தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை தேடி, எம்முடைய தொன்ம வேர் தேடி பயணிக்கிற போது நாங்கள் யார், நாங்கள் எது எதை இழந்திருக்கிறோம், எங்கு நாங்கள் வாழ்ந்தோம், எவ்விடத்தை விழுந்தோம் என்பதை அறிந்து தெளிர்ந்து உணர்ந்து நிமிர்கிற காலம்தான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் காலம். அந்த வரலாற்றின் தேடலில் மிக மிக முக்கியமான, மிக முதன்மையான பயணம்தான் செஞ்சி கோட்டை மீட்பு பயணம். என்னரும் தம்பி தங்கைகளே, நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகளே, இங்கே சிறு பிள்ளைகளில் நாம் இருக்கும்போது நம்முடைய பாடத்திலே செஞ்சிக்கோட்டை தேசிங்கராஜா கோட்டை என்றுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டது. அப்படித்தான் படித்தோம். வந்து போன விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு சொந்தக்காரனாவது போல வந்து போனவன் எல்லாம் இது என்னுடையது என்னுடையது என்று உரிமை கொண்டாடினான். என்றைக்கு தேசிங்கராஜாவுடைய கோட்டை என்பதை சகித்தோமோ பொறுத்தோமோ அதனுடைய நீட்சியாக இன்று அதிகாரங்கள் இது மராட்டிய மன்னர்களின் ராணுவ தளம் என்று அறிவிக்கிறது. ஆனால் வரலாறு என்ன, திரையிட்ட ஆவணப்படம் என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது? பல்லவ மன்னர்கள் தொடங்கி பல்வேறு நமது முன்னவர்கள் இந்த நிலப்பரப்பை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆனந்தகோன், அவனுடைய மகன் கிருஷ்ணகோன், அவனுடைய மகன் கோனேரிக்கோன், இவர்கள்தான் அந்த கோட்டையை கட்டினார்கள். நமது முன்னவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதிலே கடி அரண செம்பர், பதனஞ்செரியின், செஞ்சியர்கோன், கம்ப கலியானை காடவனும் என்று ஒட்டக்குத்தர் எழுதியப்பா. அதிலே காவல் மதில்கள், காவல் அரணாக இருக்கிற மதில்கள், அதை கொண்ட செம்பொன்னால் அழகுபடுத்தப்பட்ட திண்ணைகளை கொண்ட வீடுகளை உடைய, தூண்களிலே கட்டப்பட்ட செருக்கேறிய யானைகளை கொண்ட செஞ்சியர்கோன், செஞ்சிக்கோன், செஞ்சியை ஆண்ட செஞ்சியின் தலைவன் காடவன், செஞ்சியின் மன்னன் காடவன் என்றுதான் அது சொல்லுது. பல்வேறு ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆனந்தகோன் தான் இந்த கோட்டையை நிர்மாணித்தான் என்பதுதான் வரலாற்று குறிப்பு. இங்கே பிரச்சனை என்ன? தேசிங்கராஜா கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு, மராட்டியன் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு, சீமான் வந்து
இது கோனேரிக்கோன் என்னுடைய பாட்டனின் கோட்டை என்று சொல்லும் போது எங்களின் நிலைப்பாடு இது இல்லை, அந்நியன் கோட்டை என்பதுதான். அது கோனார் கோட்டையா இருக்கு, வன்னியன் கோட்டையா இருக்கு, அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னுடைய பாட்டன், என்னுடைய இனம், முன்னோனுடைய வீரமிக்க எழுச்சி மிக்க அடையாளம் என்னுடைய கோட்டை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதிலே குப்பத்திற்கு பெயர் இதே செஞ்சியிலே கோனேரி குப்பம் என்று இருக்கிறது, கோட்டைக்கு பெயர் தேசிங்கராஜா கோட்டை என்று இருக்கிறது. கிருஷ்ணகோன் அவன் ஆளுகையில் அவன் பெயரையே அந்த நிலப்பரப்பில் பெயரிட்டு அழைத்தான் என்பதால் தான் அது கிருஷ்ணகிரி என்று பெயரானது என்பது வரலாற்று குறிப்பு. 300 ஆண்டுகள் 1190 தொடங்கி 1270 வரை தொடர்ச்சியாக அவர்களுடைய பரம்பரையினர் ஆண்டிருக்கிறார்கள். அது கோன் என்றால் அரசனை குறிக்கும். ஆனால் அந்த குறிப்பிலே ஆடு மேய்க்கும் இடையர்குல கோனார் கோன் என்று எழுதியிருக்கிறது. அதிலே தெளிவாய் கொள்ள வேண்டும் என் உடன் பிறந்தார்கள். இந்த கோனேரி கோட்டையை மீட்பதால் கோனார் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு விடுவான் என்று நான் வரல. என் பரம்பரை அடையாளத்தை இழப்பது என்பது ஒரு காலத்தில் விட்டு கொடுக்க முடியாது. இது யாரு? இது எதுக்கு? இது எந்த வேலையை யார் செய்வா? இவன் எவனும் செய்ய மாட்டான். எவன் செய்வான்? வரலாற்றின் மகன் பிரபாகரனின் மகன் சீமான் தான் இதை செய்வான். சிவநாட்டத்தை நீ சினிமாவில் பார்த்து தளபதி அது சரிடா கொள்கை. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி. பெரிய கட்சி, அவன் ரொம்ப பெரிய கட்சி. நீ பார்த்துக்கிட்டே இரு. என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 தளபதி. அவ்வளவுதான். அவனுக்கு அவன் இது வரு என்ன சட்டை இல்லாம இருப்பான். ஆனா நான் தான் ஆள், நான் தான் இந்த கலப்பை வச்சுட்டு நிக்கிறாப்ல போட்டுருவான். அதுல என் பிள்ளைகளாம் சின்ன சின்ன பிள்ளைகளாம் கிளம்பிட்டுது. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. ஆனா இங்கதான் வரலாற்றில விதைத்தவனும் உறங்கவில்லை, அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை. அதுல என்னன்னு விதைச்சவன் இன்னும் விதைச்சுக்கிட்டே தான் இருக்கான். அது முளைச்சுக்கிட்டே இருக்கு, அது முளைச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 தளபதி. அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி அது சரிடா கொள்கை, தளபதி தளபதி. என்னடா சரா எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டிவிக்க. டேய் டிவிக்க வாடா, விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அடிப்பா, அணில் குஞ்சு. அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே குறுக்க குறுக்க வராத. அணிலே ஒரு மானை, ஒரு காட்டு அருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? அதனால சரி என்ன பண்றது? என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது என்ன பண்ணு. யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா. அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது, ஒண்ணு நடக்குது. நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் நீ சினிமாவில் பார்த்திருப்ப. ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல. நாம் பிரபாகரன் மகன்